சந்தித்தவர்களை தான் திரும்பி திரும்பி சேர்த்துக்கிட்டு ஒரு ஒட்டு போட்ட கூட்டணி அப்படின்னு முதல்வர் வந்து தஞ்சையில விமர்சனம் பண்ணாரு. அது அதை எப்படி பாக்குறீங்க அவர் விமர்சனம்? முதலமைச்சர் சொன்னார் தொடர் தோல்வியை சந்திச்சவங்களை தான் இப்ப மீண்டும் ஒட்டு போட்டு சேர்த்திருக்காங்க. இது ஒரு பில்டப் கொடுக்குறாங்க, இந்த உடஞ்ச கூட்டணியை சேர்ந்துட்டு பில்டப் கொடுக்குறாங்கன்னு எல்லாம் பேசியிருக்காங்க முதலமைச்சர் சொன்ன கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதாவது ஒரே ஒரு கருத்து, இதுக்கு முதலமைச்சரும் பதில் சொல்லணும், நீங்களும் மீடியாக்களை சொல்லணும். என்னைக்காவது தொடர்ந்து திமுக ஆட்சியில் வந்திருக்கா? இல்ல இதுவரை. அப்போ அவங்க தோல்வி தானே சந்திச்சிட்டு இருக்காங்க. திமுக தொடர்ந்து தோல்வியை சந்திச்ச திமுக, தொடர்ந்து வெற்றியே பெறாத திமுக, தொடர்ந்து ஆட்சியிலே இல்லாத திமுக. மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அப்படி சொல்றாங்கன்னா எனக்கு தெரியல. 1991 அம்மா முதலமைச்சர், அதுக்கு முன்னால 3 முறை புரட்சியாளர் எம்ஜிஆர் முதலமைச்சர், 3 தடவையும் தோத்துருக்காங்க. அப்ப கூட கலைஞர் சொன்னார், 12 ஆண்டு வனவாசம் 2 ஆண்டு அஞ்ஞான வாசமா, எங்களுக்கு வாழ்வே கிடையாதா அப்படின்னு கலைஞர் சொன்னார். அப்ப தொடர்ந்து தோல்வியை சந்திச்சது யாரு? இல்ல நான் சொல்றேன், தொடர்ந்து தோல்வியை சந்திச்சது யாரு? திமுகவா அண்ணா திமுக கூட்டணியா? 1967 72 பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஜெயிச்சது கிடையாது. அப்ப தொடர்ந்து தோல்வியை சந்திச்சது யாரு? திமுக. உண்டா இல்லையா? இல்ல சொல்லுங்க, உண்டா இல்லையா? ஓகே ஓகே சொல்லுங்க, அதான் கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். இல்ல ஆமா, அந்த விமர்சனம் நான் பதில் சொல்றேன், அது சரியா, நான் சொல்றது சரியா தப்பா நீங்க சொல்லணும்ல, அது நீங்க ஓகேன்னு சொன்னீங்க, வெரி குட், வரவேற்கு. அதன் பிறகு 91 அம்மா, 96 கலைஞர், 2001 அம்மா, 2006 கலைஞர். அப்போ பாத்தீங்கன்னா மைனாரிட்டி 90 இடங்கள்ல மைனாரிட்டி கவர்மெண்ட் முழுசா வெற்றி பெறல. 2006 முழுசா வெற்றி பெறல மைனாரிட்டி கவர்மெண்ட் திமுக. 2011 அம்மா முதலமைச்சர், 2016 அம்மா முதலமைச்சர். புரட்சி தலைவர் 3 தடவை தொடர்ந்து முதலமைச்சராக வந்திருக்காரு, அம்மா 2 தடவை தொடர்ந்து முதலமைச்சராக வந்திருக்கு. அப்ப அதெல்லாம் தோத்தது யாரு? திமுக. இன்னைக்கு ஏதோ ஆளுங்கட்சியில் வந்துட்டதுனால தொடர்ந்து ஜெயிப்போங்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு ஒரு பொய் பிரச்சாரத்தை இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனால் முதலமைச்சர் சொல்லுது என்ன செய்யுது? சரியில்லை சார். சட்டமன்ற தேர்தல் 2021, திரும்ப அடுத்த நாடாளுமன்ற தேர்தல், இதெல்லாம் தொடர்ச்சியா ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற மீனிங்ல சொல்றாரு. அடுத்த தொடர்ச்சியா நீங்க உங்க கூட்டணி நான் தொடர்ச்சியா தோத்ததை சொல்றேன், அவரு தொடர்ச்சியா தோத்ததை நான் சொன்னேன். நீங்க அவர் 2 தடவை தான் நீங்க சொல்றீங்க, 2019 2021. நான் எத்தனை தடவை? 17 தடவை அவங்க தோத்துருக்காங்க, அத நான் சொன்னேன் சார். அதாவது இபிஎஸ் வந்து இடையில உங்களை விட்டு விலகினாலும் ஓபிஎஸ் வந்து தொடர்ந்து உங்களுடைய கூட இருந்தவர். அவரை வந்து பாஜக கண்டுக்கல, இது பண்ணல, அவங்க வச்சுட்டாங்க அப்படின்லாம் அவர் கூட இருக்கிறவங்க சில பேர் பேசுறாங்க சார். கூட இருக்கிறவங்க நிறைய பேர் கருத்து சொல்லத்தான் செய்வாங்க. அதாவது அரசியல்ல வந்து தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தானே தவிர தொண்டர்கள் எடுக்கிற முடிவு அப்படிங்கறதுல தலைவர்கள் சில முடிவுகள் எடுப்பாங்க, தொண்டர்கள் அவமதிச்சு போவாங்க. நீங்க ஏன் முடிவு எடுக்க முடியாம இருக்கீங்க? நாங்க நல்ல முடிவு தான் எடுத்திருக்கிறோம். ஓபிஎஸ் அழைக்கலையே, அதிகாரப்பூர்வமா வாங்கன்னு தினகரன் சொல்றாரு, அவர் வரணும்னு சொல்றாரு. நீங்கெல்லாம் அந்த கூட்டணிக்கு தலைமையான நீங்களாம் ஏன் அதை சொல்ல மாட்டீங்க? நான் வந்து இன்னைக்கு நேற்று சொல்ல ஆரம்பத்தில் எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு ஆரம்பத்தில் சொல்லுவோம். எல்லாருக்கும் போது அதுல எல்லாருமே அடங்கிடும். அப்படி இல்லை, நிறைய பேர் வர வேண்டி இருக்கு. இன்னைக்கு கல்யாண வீட்டுல மணமக்களை நல்லா வாழ்த்துங்க எல்லாரும்.